பெங்களூரு விமான நிலையம் அருகே பிரபல நட்சத்திர ஓட்டலில் தனது 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியுடனான குடும்ப தகராறு பெற்ற குழந்தைகளை கொலை செய்யும் அளவுக்கு சென்றது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் 35 வயதான எஸ்.ஜி. இம்ரான் தனியார் கேப் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு சனா என்ற பெண்ணுடன் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகளும் 5 வயதில் மற்றொரு மகளும் இருந்துள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக இம்ரானும் அவரது மனைவி சனாவும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். குழந்தைகள் வார நாட்களில் தாயுடனும் வார இறுதி நாட்களில் தந்தையுடனும் இருப்பது என இருவரும் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் இருவருக்கும் இடையே விவாகரத்து, கூட்டு உரிமையில் உள்ள வீடு மற்றும் குழந்தைகளின் காவல் உரிமை தொடர்பாகவும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் தனது 2 மகள்களையும் சகோதரரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற இம்ரான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெங்களூரு விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் குழந்தைகளுடன் அறை எடுத்து தங்கியுள்ளார். துபாயில் இருந்து ஒருவர் தன்னை சந்திக்க வர இருப்பதாக ஹோட்டல் ஊழியர்களிடம் கூறி அறை எடுத்திருந்தார். குழந்தைகள் ஹோட்டலில் இருப்பது குறித்து அவரது தாய் சனாவுக்கும் தெரிந்திருந்ததாக கூறப்படுகிறது. மூத்த மகள் தாயுடன் தொலைபேசியில் பேசியதுடன் அவர்கள் இருக்கும் இடமும் சனாவுக்கு பகிரப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில்தான் குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைப்பது தொடர்பாக இம்ரானுக்கும் சனாவுக்கும் இடையே வாட்ஸ்ஆப்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளை திருப்பி அனுப்ப மறுத்த இம்ரானிடம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக சனா எச்சரித்திருக்கிறார். இதனால் கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார் இம்ரான். இச்சூழலில் திங்கட்கிழமை மதியம் 12 மணிக்குள் ஹோட்டல் அறையை காலி செய்ய வேண்டிய இம்ரான் அறையை காலி செய்யவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் முதலில் மதியம் 12:30 மணிக்கும் பின்னர் மாலை 4:30 மணிக்கும் அறை கதவை தட்டியுள்ளனர். ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து மாலை 5:30 மணியளவில் மாற்று சாவியை பயன்படுத்தி ஹோட்டல் ஊழியர்கள் அறையை திறந்த பொழுது அங்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 10 வயது மற்றும் 5 வயதான 2 சிறுமிகளும் உயிரிழந்த நிலையில் கிடந்தனர். அவர்களது தந்தை இம்ரான் சுய நினைவின்றி அருகில் கிடந்துள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மூவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு 2 சிறுமிகளும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இம்ரானின் கழுத்தில் பலத்த காயம் இருந்த நிலையில் அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். தற்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து ஹோட்டல் அறையில் போலீசார் நடத்திய சோதனையில் 2 பக்கங்கள் கொண்ட தற்கொலை கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அதில் தனது மனைவியின் திருமணத்தை மீறிய உறவு காரணமாக வாழ்க்கையே வெறுத்துவிட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் இம்ரான் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது குழந்தைகளை இதுபோன்ற சூழலில் வளரவிட விரும்பவில்லை என்றும் அவர் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பின் அடிப்படையில் மனைவியின் மீது ஏற்பட்ட சந்தேகமே குழந்தைகளின் கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் ஹோட்டலில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நேரத்திற்கு பிறகு இம்ரான் அறையை விட்டு வெளியேறி 4 மணி நேரம் ஹோட்டலின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் மாலை 4:30 மணியளவில் மீண்டும் அறைக்கு திரும்பியதாகவும் அதன் பிறகே தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இம்ரானும் சனாவும் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை தொடர்பாக கவுன்சிலிங் பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது 2 குழந்தைகளின் உடல்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தந்தை இம்ரான் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்கொலை குறிப்பு, சிசிடிவி காட்சிகள், தடயவியல் ஆதாரங்கள் மற்றும் உடற்கூறாய்வு அறிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.